நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லங்க. ஃப்ளாட் தான். அங்க பாருங்க நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியமான ஒரு இதுதான். ஆனா, எஃப்எம்சிஜி செக்டார் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சரியான அடி. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து சேல்ஸ் வந்தனால ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டியூட்டி வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸஸ் டியூட்டி வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஐடிசி இந்த சிகரெட் விக்கிற கம்பெனி எல்லாமே இன்னைக்கு சரியான அடி. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, 3.5% மேல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டவுனா இருக்கு. இங்க பாருங்க ஐடிசி ஷேர் ஃபால் 33 மந்த் லோன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா சிகரெட்டோட எக்ஸைஸ் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஹிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, அதிகமான வருமானம் வந்து ஐடிசி சிகரெட்ல மூலம் தான் வருது. அதனால தான் எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஸ்டாக்க வந்து கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு. இதெல்லாம் ஒண்ணும் எதிர்பார்க்காத ஒண்ணு மீன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ரிலேட்டடா உள்ள நியூஸ் வந்து வந்துச்சுன்னா, இந்த மார்க்கெட் ஸ்டாக்லாம் திடீர்னு அடி வாங்கும். அதுக்கான தயாரா நம்ம எப்போதுமே இருக்கணும். கையில கொஞ்சம் கேஷ் இருந்துச்சுன்னா, நல்ல வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக்கணும். நான் இன்னைக்கு வந்த வாய்ப்ப வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன். நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு நீங்களும் போய் வாங்கக்கூடாது. நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி முடிவெடுங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் இருக்கு. ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். எஃப்எம்சிஜி செக்டார வந்து பாருங்க, இன்னைக்கு பயங்கரமான செல்லிங்கு. எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் இது. ஒரே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கு. ரொம்ப ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணும் பண்ணல எஃப்எம்சிஜி செக்டாரு. அந்த 2024 டவுன்ல வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, மத்த செக்டார்லாம் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. ஆனா எஃப்எம்சி செக்டார் வந்து சுத்தமா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்ல. ஆமா, நிஃப்டி வந்து இன்னைக்கு ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான நியூஸ் வந்து பார்க்க போம்போது, ஸ்டாக் கிராஸ் இன்ஃப்ரா சர்வீசஸ் ப்ரொவைட் ஃபால் 80% ஃப்ரம் டிசம்பர் 24 பீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஓ பிரைஸ்ன்னு சொல்லிட்டு. அது எந்த ஸ்டாக்னா விஷ்ணு பிரகாஷ். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ பிரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, 84% வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ல இருக்கு. அதுக்கு தான் எப்பவுமே ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மார்க்கெட் ஸ்டாக்லலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃப்ரா கம்பெனி. கன்டினியூ வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்ல நானும் மாட்டி இடையில நெறைய தடவ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஆனா லாஸ்ட்டா வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க நான் வாங்கிட்டு இப்ப மாட்டிக்கிட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, யாராலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ட வந்து கணிக்க முடியாது. நம்ம நல்ல ஒரு ஸ்டாக்குன்னு நெனைச்சு வாங்குவோம். ஒரு மைக்ரோ கேப் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு கம்பெனி. இங்க பாருங்க 309லேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பாருங்க ரூ. 50. அப்ப எத்தன பெர்சென்டேஜ் லாஸ்ன்னு பாருங்க. அதனால வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஹை ரிஸ்க். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும் நண்பர்களே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிசினஸ் Q3 பிசினஸ் குடுத்துருக்காங்க. 44% வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரோட நல்லா பூமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் ஐஆர்டிஏக்கு. அடுத்தது நம்ம வீடியோவுல அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்கு பேஸ் டிஜிட்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 95 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு பிஎஸ்என்எல்ல. பேட்டரி ஸ்டோரேஜ். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா ஐபிஓ வந்தது. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஆமா. நீங்களும் வாட்சஸில வச்சு நோட் பண்ணி பாருங்க. அடுத்தது ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கல்பாத்ரு ப்ராஜெக்ட். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 719 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. தானே மெட்ரோ ப்ராஜெக்ட் இது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம் அந்த கம்பெனிக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு இபிசி கம்பெனி தான். கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள கம்பெனி தான். எப்பவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் அதிகம். அதனால வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல கம்பெனி இருக்கு. அதே நேரத்தில நல்ல பேட் கம்பெனி இருக்கு. அதனால எந்த கம்பெனி நல்ல கம்பெனி என்னங்கிறத அனலைசிஸ் பண்ணி, நீங்க தான் செலக்ட் பண்ணி ஓனா இன்வெஸ்ட் பண்ணணும். ஐடிசி ஃபால் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2% மேல ஏறிருக்கு. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நேத்தோட பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருந்துச்சு. இவங்களுடைய சப்சிடியரிக்கு ஆர்டர் கிடைச்சிருந்துச்சு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனி. கன்டினியூ ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கம்பெனிக்கு இது ஒரு குட் நியூஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எல் மகேந்திரா. எஸ்எம்எல் கம்பெனி வந்து முன்னாடியே மகேந்திரா வாங்கிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 67% இயர் ஆன் இயர் வந்து கூடியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு சேல்ஸ்ன்னு சொல்லலாம். ஆமா, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 4.5%க்கு மேல நல்லா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வேல்யூவேஷன் வந்து ஹைல இருக்கு. 42 பில இருக்கு. அடுத்தது நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெக்காடி ஆக்ரோ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ புரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சண்டிகர்ல. அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 13% அருமையான ஒரு அப் மூவ் இன்னைக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு குட் நியூஸு. அதுக்கு தான் நம்ம வந்து எப்போவுமே இந்த கம்பெனி அக்விசிஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைக்கிறது எல்லாம் வந்து நம்ம நியூஸ் எதுக்கு கவர் பண்ணுறோம்னா, அந்த மாரி நியூஸ் வரும்போது ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஆர்டர் கிடைச்சு அவங்க அந்த ஆர்டர கம்ப்ளீட் பண்ணும்போது, அந்த பேலன்ஸ் ஷீட்ல அந்த ப்ராஃபிட்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதனால தான் நம்ம வந்து எல்லா வீடியோலயும் நம்ம ஆர்டர வந்து கவர் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் ஷிப்ஸ் இவங்களுடைய ரிப்போர்ட் என்ன குடுத்துருக்காங்க, டிசம்பர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 16% குரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 9% இன்னைக்கு அப் மூவ். அடுத்து டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1100 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிய வாங்கியிருக்காங்க.
ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையில குடுத்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு டாடா ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு குட் நியூஸு. இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2% மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது டிஃபென்ஸ் செக்டார்ல உள்ள கம்பெனி தான் இதுவும் டிசிஎக்ஸ் சிஸ்டமா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 57 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது பிரிசிஷன் எலக்ட்ரானிக்ஸ் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2.73 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்மெண்ட்ல கிடைச்சிருக்கு இந்த ஸ்டாக்கு. இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6%க்கு மேல அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது நம்ம நண்பர்கள் கேட்ட சில ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, கேசால்வ் இந்தியா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைண்டன்ஸ் வெப்சைட்ல இருக்காங்க. ஒரு மைக்ரோ கேப்புங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு கம்பெனி இது பார்க்கும்போது. ஏன்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 21, ஆர்ஓசி, ஆர்ஓலாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 5, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. டெப்த் கிடையாது கம்பெனில. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கு. ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவால்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப மைக்ரோ கேப். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 கோடி பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டர்ல. ஆனா வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. பாருங்க கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, லோல தான் ஒரு ஃப்ளாட்டா தான் இருக்கு ரிசல்ட். இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கும்போது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. 34, 34, 31 அதனால தான் வந்து பார்த்துச்சுன்னா, ஸ்டாக் வந்து பெரிய ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருக்கு. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 21 கோடி வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 58, 94 எந்த சேஞ்சஸ் கிடையாது. பப்ளிக்லயும் ப்ரொமோட்டர்கிட்டயும் எந்த சேஞ்சஸ் கிடையாதுங்க. அப்படியே இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிம்கின் இந்தியா. இது ஒரு நம்பர் நம்ம கேட்டிருந்த ஸ்டாக் தான் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்கு. நல்ல ஒரு ஹை வேல்யூஷன்ல தான் இருக்கு. ஸ்டாக் ஃபேஸ் வேல்யூ பார்த்து டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. பெக் ரேஷியோ வந்து அதிகமா இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன்ல இருக்காங்க. ஒரு நல்ல பெரிய கம்பெனின்னு சொல்லலாம் அந்த கம்பெனி. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வே தான் இங்க பாருங்க. ரொம்ப நாளா சைட்வேல தான் போயிட்டு இருக்கு. பெருசா ஒரு மூவ்மெண்ட்டும் கிடையாது. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் வந்து சரியில்லங்க பாருங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா, 89 கோடி தான் பண்ணியிருக்காங்க. பெருசா ஒரு மூவ்மெண்ட்டும் கிடையாது. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத், காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பெருசா ஒண்ணும் குடுக்கல. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. கடன் வந்து கம்பெனி சுத்தமா கிடையாது. ரிசர்வ் நல்லாவே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர் பட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐ வந்து நல்லாவே கூட்டியிருக்காங்க. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் அதுக்கப்புறம் சேஞ்சஸ் கிடையாது. பப்ளிக் கிட்ட வந்து கொஞ்சோண்டு கூடியிருக்குங்க. அடுத்து நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபையர். இந்த ஸ்டாக் எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 கோடி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சரியில்லைனால நல்லா அடி அடின்னு அடிச்சு, இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சைட்வேல போயிட்டு இருக்கு. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் பாருங்க. ரொம்ப வந்து கம்மியான குடுத்துருந்தாங்க பாத்துங்க. 50% டவுன். அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அடி அடின்னு அடிச்சுட்டாங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே அருமையா கூட்டியிருக்காங்க. டிஐயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தான் குறைச்சிருக்காங்க. பெருசா ஒண்ணும் இல்ல. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கேபி கிரீன் எனர்ஜி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளாவே நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ். அது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சது ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. ஒரு 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் வருது. ஸ்டாக் பி வந்து டீசென்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 5, புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 48 இருக்கு. ஆனா கொஞ்சம் பிளட்சிங் இருக்கு அது அப்படியே. அத நம்ம பார்க்கணுங்க. பாருங்க நல்ல ஒரு மொமெண்டம் உள்ள ஸ்டாக் இப்ப ரீசென்ட் ஆயிட்டு. ரிசல்ட் வந்து லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லாவே சூப்பரா குடுத்துருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங்ல ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் 48.67 வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 9 புள்ளி இருக்கு. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் இருக்கு. அதே மாரி இந்த குரூப்ல இன்னொரு ஸ்டாக் இருக்குங்க. கேபி எனர்ஜி 2மே ஒரே குரூப் தான். ஒரே புரமோட்டர் தான். ஒரு 2,500 கோடிக்கு மேல மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூ. ஆர்ஓசி, ஆர்ஓஇ சூப்பரா இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, விண்ட் பவர் அதுக்கப்புறம் விண்ட் ஃபார்ம் எல்லாமே நெறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. இண்டிபெண்டன்ட் பவர் ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லாவே இருக்கு. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு இது. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 44 இருக்காங்க. பப்ளிக் கிட்ட தான் அதிகமா இருக்கு. எஃப்ஐடிஏட்ட கொஞ்சோண்டு இருக்குங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே போய் சேரணும். அதனால ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான். நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதாலும், விக்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைஸ் கேட்டு முடிவு பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.